இல்லடி, இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்ன இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க? ஒருவேளை இவங்களும் அவனுங்கள மாதிரி நம்மளை மிரட்டலான்னு வந்திருக்காங்களோ? சரி பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன மிரட்டிட முடியுமா என்ன? வாடா, 2 காஃபி எடுத்துறியா? சரியா தலைவலிக்குதுடா. கேஷுவலாக பேசுகிறானே, அப்படின்னா உனக்கு இன்னும் விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். இவன் அவளோட ஃப்ரெண்டு தானே? நிதிஷா லவ் பண்ணுற பையனுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு தெரியலையா? ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கானுங்களோ? சரி, இதே நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டியதான். டேய், உன்கிட்ட தான். ஓ அப்படியா? என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? ஆர்த்தி எங்க? அவளா? அவள் வேலையாக இருக்காடா, ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. டேய் சக்தி, நீ இன்னைக்கு இருப்பதானே நைட்டு? எதுக்குடி? மறந்துட்டியா? ஆர்த்திக்கு ஒர்க் கொடுத்தாங்க, மறந்துட்டியா என்ன? முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும். அட ஆமால, மறந்தே போயிட்டேன்டி. என்னால் இருக்க முடியாது, நீ இருந்து பார்த்துக்கோ அவளை. டேய், என்னாலே முடியாதுடா. நிதிஷ் கூட நான் வெளில போகிறேன் இன்னைக்கு, ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னடி சொல்கிற? நீ இருப்பேன்னு நினச்சி தானே நான் வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். என்னாலேயும் இருக்கவே முடியாதுடி. என்னடா இப்படி ஆயிடுச்சேடா, எப்படி அவளை தனியாக விட்டு போகிறது? அதான் இப்போ எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை இருக்குது, இல்லைனா கூட நான் இருப்பேன். இப்போ என்ன பண்ணுறதுடி? ஐயோ, யாரை இருக்க சொல்கிறது? பேசாமல் அருணாட்ட சொல்லிடலாமா? ஏய், அவனுக்கும் வேலை இருக்குது. இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லாருக்குமே வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது. என்னடா சொல்கிற? அருணாக்கு என்ன வேலை இருக்குது? மறந்துட்டியா? கம்பெனி விஷயமா ஏதோ டீலிங் பேச போகணுன்னு சொன்னாரே. அட ஆமாம்ல, நான் மறந்தே போயிட்டேன். அப்போ விக்ரம்? அவனும் அருண் கூட தாண்டி போவான். இப்போ என்னதான்டா பண்ணுறது? யாருமே இருக்க மாட்டாங்களா? ஆஹா, அப்போ இன்னைக்கு யாருமே ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க, ஆர்த்தி மட்டும் தான் இருக்க போகிறா. இப்போ இதுதான் நமக்கு சரியான சான்ஸு. அதானடி, இப்போ என்னடி பண்ணுறது? அவங்க பார்த்தியா அவனை? பார்த்தேன். ஏதோ நல்லா பெரிய பிளானாக போடுறான். விஸ்வா, சரி விடு, வேணாம். என்னடா சொல்லு. இல்லை, நானும் இன்னைக்கியும் ஒரு முக்கியமான வேலையாக வெளில போகிறோம். ஆர்த்தி எப்படியும் வேலை முடிக்கிறதுக்கு ஒரு 12-1 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது, ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்க. அதனால தான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கா. சரி விடு, வேணாம். உன்னை ஏன் தொலை பண்ணிக்கிட்டு? என்னாச்சுடா? தயங்காமல் கேளு, பரவாயில்ல. நீ இன்னைக்கு ஆர்த்தியை பார்த்துக்கிறியா கொஞ்சம் கூட இருந்து? அதான் இப்போ நல்லா பேசிக்கிறீங்களே, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்கல்ல, அதனால் பார்த்துக்க முடியுமா? என்னடா சொல்கிற? நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகலான்னு தான் இருந்தேன். சரி விடு, அவள் தான் தனியாக இருக்கான்னு வேற சொல்கிறியா? அதனால் நான் இருந்து பார்த்துக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. அப்பாடி, இப்போ தாண்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோ, சரியா? நான் பார்த்துக்குறேன் மச்சான். நான் எங்கே போக போகிறேன்? இங்கேருந்து அவளை நான் பார்த்துக்கிறேன். அவளை நானே சேஃபாக வீட்டில் கூட்டு வந்து விட்டு போயிடுறேன். அப்போ சரிடா சக்தி, அதான் பிரச்சனை முடிஞ்சு. இவர் பார்த்துப்பாருல ஆர்த்தியை. சரி ஓகே, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது. ஆர்த்தி, இன்னைக்கு நீ கண்டிப்பாக எனக்கு தாண்டி. என்ன நடந்தாலும் சரி, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், அப்புறம் எனக்கு வேறு சான்ஸே கிடைக்காது, வாய்ப்பும் கிடைக்காது. முட்டாளுங்களாட்டிருக்கு ரெண்டும். நான் அவளை என்ன சொல்லி மிரட்டி வச்சுருந்தேன், அந்த விஷயம் எப்படி இவனுங்களுக்கு தெரியலன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எது எப்படியோ நமக்கு நல்லதாக நடக்குது. டேய், அவன் இப்பயே நல்லா பிளான் போட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு செத்தாண்டி இவனை இனிமேல் சும்மாலாம் விடக்கூடாது. சரி வா, நம்ம போய் நிதிஷ் கிட்ட சொல்லலாம். துர்கா வேற கிளம்பியிருப்பாளாடி. கிளம்பியிருப்பாடா? சரி, அப்படின்னா அவளை கல்யாணத்தப்போ தான் பார்க்க முடியுமா? ஆமாங்க மாப்பிள்ள சார். நான் அவளை நல்லா பார்த்துப்பேனாடி. ஏன்டா அப்படி சொல்கிற? நீ நல்லா பார்த்துப்ப. அதுக்கு இல்லை, நான் பெருசாக எதுவும் சம்பாதிக்கல, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவள் கொஞ்சம் நல்லா பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணா, அதாண்டி கொஞ்சம் டவுட்டாகவும் தயக்கமாகவே இருக்குது. இங்கே பாரு, நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, சரியா? உன் கூட அருண் அண்ணா, நிதிஷ் எல்லாரும் இருக்கிற வரைக்கும் நீ ஏன் இப்படிலாம் ஃபீல் பண்ணுற? உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் அவங்க செய்ய போகிறாங்க. அதுவும் இல்லாமல் காசுன்றது பெரிய விஷயமே இல்லைடா. அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவளை சந்தோஷமாக வச்சுக்காதே போதும் அவளுக்கு. அப்படி நினச்சி தான் நானும் ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் இதாகவே இருக்குது, பதட்டமாகவே இருக்குது. பதட்டப்படாத, ஜாலியாக என்ஜாய் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க, சரியா? அவன் இன்னும் உன் கூடவே இருக்க போகிறான், அதை மட்டும் நினை. ஆமாண்டி, இன்னும் என் கூடவே இருக்க போகிறான்.
கவலைப்படாத, நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கலாம் சரியா? ஒரு பெரிய வீடை வாங்கி நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்துக்கலாம். நல்லா இருக்கும்ல அப்படி இருந்தா. சரி ஃபஸ்ட்டு போய் இந்த விஷயத்த சொல்லுவோம் நிதிஷ்கிட்ட. வா, இங்கேயே உட்காந்து பேசிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, பேசிக்கிட்டே இருப்போம். சரி வா. டே அண்ணா, துர்கா கல்யாணத்தில் பயங்கர பிளான்லாம் வச்சுருக்க போல. என்னடி பண்றது, ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு. ஆமாம் கரெக்ட் தான். சரி, இன்னொரு வேலையும் பாக்கி இருக்கு. இன்னொரு விஷயமா? ஆமா தி, அதில் கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்னா? தாராளமாக செய்வேன், சொல்லு. நீ எங்களுக்காக பண்ண போறதில்ல, பண்றதே உனக்காக தான். என்னடா சொல்கிற? கொஞ்சம் தெளிவாக தான் சொல்ல. இன்னைக்கு உனக்கு ஒர்க் இருக்க மாதிரி நீ ஒர்க் பண்ணும் நைட்டு. ஒர்க்கா? என்ன ஒர்க்கு? ஏ லூசு, ஒர்க் இருக்க மாதிரின்னு சொன்னோம், காதில் விழுந்துச்சா இல்லையா? ஓ சரி, எதுக்கு? விஸ்வாவை பிடிக்கிறதுக்கு தான். என்னண்ணா சொல்கிற? அவனை பிடிச்சி என்ன பண்ண போற? யாத்தி அடங்கு, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ரம்யா வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போனது. நிக்கி தானே சொன்னான், எனக்கு தெரியும் அவன் சொல்லிடுவான்னு. ஏ லூசு, சொன்னா தானடி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். திரும்ப பழையபடி உனக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா எல்லாத்தையும்? இல்லை துர்கா கல்யாணம் முடியட்டுமே நினச்சேன். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும், இதையும் நம்ம பார்க்கணும்ல. இத்தனை பேர் இருக்கோம்ல, அது கொஞ்சம் இதை கொஞ்சம் பேர் பார்க்க வேண்டியதான். அது சரி, அருணுக்கு தெரிஞ்சா கோவப்படுவானே. அதெல்லாம் உனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? ஓ அதனால தான் வந்து என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணானோ? இருக்கலாம். இதோ பாரு, நாங்களும் விஸ்வா கிட்ட பொறுமையாக பேசலான்ட்டு போனோம். நிதிஷ் தான் சொன்னான் பொறுமையாக பேசி பார்க்கலான்னு. ஆனால் அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறாண்டி. இதுக்கப்புறம் எங்களால் விட்டு வைக்க முடியாது. நாங்கள் கூட அருணை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம், கோவப்படாதடா அமைதியாக பேசலான்ட்டு. ஆனால் ரொம்ப ஓவராக பேசிட்டான். என்ன ரொம்ப பேசிட்டானா? சரி விடுங்க, பேசுறதுனால என்ன ஆயிட போறாங்க. நீ விடுவ, எங்களால் விட முடியாது. உன்னை எப்படி அவன் அப்படி பேசலாம்? என்ன பேசுனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நைட்டு நீ இருக்கணும், புரியுதா? சரி, முழு பிளான் என்னன்னு சொல்லுங்களேன். இங்கே பாராத்தி, நைட்டு உனக்கு ஒர்க் முடிய லேட் ஆகும். ஸோ அதனால நீ இங்கேருந்து ஒர்க் பண்ண போகிற. அப்புறம் சக்தியும் நிக்கியும் முக்கியமான வேலை இருக்குது, அதனால வெளில போயிடுவாங்க. நீ மட்டும்தான் ஆஃபீஸ்லேயே இருக்க போகிற. என்ன சொல்ற? யாருமே இருக்க மாட்டாங்களா? ஆமாம், நீ மட்டும்தான் இருப்ப. விஸ்வாக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக அவன் வருவான். உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு இல்லை ஏதாச்சும் பண்ணுறதுக்காச்சும் வருவான் கண்டிப்பாக. அண்ணா போனா, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். யாரும் இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க, நான் வருவான்றீங்க. போ. அவன் உன்னை பார்க்க வருவான். அந்த நேரத்தில் நாங்கள் அவனை பிடிச்சி அவனுக்கு முன்னாடியே நாம் அவனை கடத்திடலான் இருக்கோம். அண்ணா யாரும் இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி பிடிப்பீங்க அவனை? கிறுக்கி, அந்த மாதிரி செட்டப் அவனுக்காக பண்ணி வைக்க போகிறோம். ஆனால் நாங்கள் ஆஃபீஸில் தான் இருப்போம், ஒளிஞ்சிட்டு இருப்போம், சரியா? ஓ அப்படியா? இப்போ இந்த விஷயம்லாம் விஸ்வாக்கு தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் சக்தியும் நிக்கியும் அமைச்சிருக்கேன். அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. பிளான்லாம் கரெக்டாக தான் இருக்கு, ஒர்க் அவுட் ஆகணுமே. அதெல்லாம் ஆகும்டி, நீ பதட்டப்படாமல் கேஷுவலாக இரு, சரியா? அப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிற மாதிரியும் நீ காமிச்சிக்க கூடாது, புரியுதா? அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த விஷயம் அருணுக்கு தெரியுமா? அவனுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். ஏன்னா அவன் கொள்ள காண்டில் இருக்கான். பிடிச்சி அவன்கிட்டயே ஒப்படைச்சிடலாம். அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு, பிரச்சனையே இல்லை. அண்ணா கொலை கேஸ்ல எது உள்ள போயிட போறான். அந்த அளவுக்குலாம் விட மாட்டான்டி. என்ன பிளான் சக்ஸஸா இல்லையா? முடிஞ்சிச்சு, அவன் நம்பிட்டான். அதுவும் இல்லாமல் ஆர்த்தியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். என்னது, அவன் என்ன பார்த்துக்க போறானா? ஏய் சும்மா அப்படி சொன்னாதான் அவன் நம்புவான்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கோம். என்னவோ சொல்றீங்க, நீங்களாம் இருக்கீங்கன்ற தைரியத்தில் தான் நானும் அங்கே தைரியமா இருப்பேன். இப்பயே சொல்லிட்டேன், நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் சரியா? சரி. விக்கி, வீடு நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும், சேட்டையெல்லாம் இங்கே பண்ணாத. டேய் சும்மாறா, நீயா இருமா. அப்படி சொல்லுண்ணா. சரி சரி போதும், நிறுத்துங்க ரெண்டு பேரும். எங்க யாரையும் காணோம். அங்கிள் அங்கிள் அங்கிள். அட வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இல்லை அங்கிள், நாங்கள் கிளம்புறோம். இதோ இவ தான் துர்கா, இவ தான் எங்கள் தங்கச்சி, பார்த்துக்கோங்க. அட பரவாயில்ல, உட்காருங்க. இல்லை அங்கிள், எங்களுக்கும் வேலை இருக்கு. ஹாய் அங்கிள். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். சரி சரி, உங்க அம்மாக்கு தெரியுமா நீ இப்படி வெளில இருக்கிறது? தெரியாது, தெரிஞ்சா அவ்வளோதான். நல்லா பேசுறாப்பா உங்க தங்கச்சி. அட அங்கிள், அவ விட்ட நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே தான் இருப்பா. சரி, நாங்கள் விட்டு கிளம்புறோம். என்னப்பா நீங்க இருங்கன்னு சொன்னா கேட்டுக்கவே மாட்டீங்க. சரி இருங்க. ஸ்ரீ இங்க வாமா. என்னப்பா, எது கூப்பிட்டீங்க? இதோ அங்க பாரு, அந்த பொண்ணு தான் துர்கா. அவளை கூட்டு போய் உன் ரூம்லயே தங்க வச்சுக்கோ. ஓ அப்படியா, சரிப்பா. வா துர்கா, உள்ள போகலாம். சரி. டே அண்ணா, விக்கி ஃபோன் பண்ணுங்க, அடிக்கடி வந்துட்டு போங்க.
நாங்கள் அடிக்கடி வந்துட்டு போனால் நீ தான் மாட்டுவ, பார்த்து சேஃபாக இரு சரியா? ஃபோன் பண்ணு. ம் சரி. அப்புறம் இவ கொஞ்சம் துருதுருன்னு தான் இருப்பா, அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. அதிக பிரசகித்தனமாக நடந்துக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு கொஞ்ச நாள். டேய் அண்ணா, ஏன்டா அப்படியே மாற்ற வாங்குற? சரிப்பா, நாங்க பாத்துக்கிறோம். என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், சரியா? ம் சரி சரிங்க அங்கிள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. டேய் போடா, நான் உள்ளே போகிறேன். ஏய் ஒழுங்கா ரெடி. ஆ. ம். அப்புறம் இனிமே விக்கியை பார்க்க முடியாதா? இல்லை அடிக்கடி வருவாரா? வந்தால் நல்லா தான் இருக்கும். எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கிட்ட பேசி அவரோட நம்பரை வாங்கிட வேண்டியதான். சரி துர்கா, வா நம்ம உள்ள போகலாம். டே மச்சான், வால் போயிட்டாடா. அட நீ வேற, ஏன்டா அமைதியா இரு. கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல பிரச்சனை பண்ணி விட்றாத. அட்லீஸ்ட் ஒரு காஃபியாச்சும் குடிச்சிட்டு போங்கப்பா. பரவாயில்ல அங்கிள், எல்லா பிரச்சனையும் முடியட்டும், ஒரு நாள் நிம்மதியாக வந்து சாப்பிட்டே போகிறோம். சரிப்பா. ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோ பசங்க வந்திருந்தாங்க, அதான் பேசிட்டு இருக்கேன். நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டோட பசங்க, தோ இவனுங்க தான். ஓ அப்படியா? வாங்க பையன் நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இல்லை பரவாயில்லங்க ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. துர்கா விடுறதுக்கு தான் வந்தோம். ஓ அப்படியா? கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எங்க அவ? அவ உள்ள நம்ம பொண்ணு கூட தான் இருக்கா. சரி சரி. அப்புறம் ஆண்டி, உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லை? எதுக்குப்பா? இல்லை, உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்படி பண்ணுறோமே, அதான். ஃபர்ஸ்ட் கோவப்பட்டேன், அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பிடிக்கலங்கும் போது எப்படியும் என் பொண்ணை நல்லா வச்சிருக்க மாட்டான். அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல, விடுங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்களாம். பரவாயில்ல விடு. உங்கள் அம்மா பற்றி கேள்விப்பட்டேன், அது தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி சும்மா விடுறது? ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறோம். அச்சுச்சோ, என்னாச்சு? இல்லை துர்கா ஃபோனை விட்டு போயிட்டா, கொடுத்துட்றீங்களா? நீயே போய் கொடுத்துட்டு வா. தோ அங்க தெரியுது பத்தியா அந்த ரூம், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா, சரிங்க அங்கிள். டே மச்சான், வாழ்க்கை எப்படியாச்சும் பேசிட்டு வா. ஏன்டா நீ வேற, ட்ரை பண்ணுறேன். மூஞ்சி ஒழுங்காக பேசிட்டு வா. நீ ஏன் நின்றுட்டே இருக்க? உட்காரலாம்ல. இல்லைங்க ஆண்டி, பரவாயில்ல, போகலாம், டைம் ஆகுது. நீ தான் துர்காவோட அண்ணனா? அண்ணன் மாதிரி தான், நான் துர்கா அண்ணனோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா? அப்போ கூட இருந்தவன்? அவன் அவங்களுக்கு அண்ணன் தான். ஓ சரி சரி. பரவாயில்ல, இந்த காலத்தில் இப்படி ஒத்துமையாக இருக்கீங்க. ம் ஆமாம் ஆண்டி, அது எங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்படி. என்ன துர்கா, ரூம் பிடிச்சிருக்கா? ம் சூப்பராக இருக்கு உங்கள் ரூம். உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா என்ன? எதுக்கு? இல்லை எங்கள் அண்ணன் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டானே, அதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கே பிடிக்கல ஆக்சுவலாக. ஓ அப்படியா? சரி வாங்க போங்கன்னெலாம் சொல்லிட்டு இருக்காத. என்னோட பேர் ஸ்ரீநிதி, ஸ்ரீன்னு கூப்பிடு சரியா? ம் ஓகே ஸ்ரீ. துர்கா துர்கா. விக்கின்னு நினைக்கிறேன். இரு நானே போய் பார்க்குறேன். உள்ளே வாங்க. சாரிங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. துர்கா ஃபோன் மறந்து விட்டு வந்துட்டா, அதான் அதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரி சரி, வாங்களேன் வந்து உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இல்லைங்க பரவாயில்ல. என்ன இவங்க ரெண்டு பேரோட பார்வையே சரியில்லையே, எதுவும் நடக்குதா என்ன? நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன், பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி சரி, இங்கே நான் ஒருத்தி இருக்கேன். ஏய் சரி சரி, நான் கிளம்புறேன், பாய். ஆ சரி சரி, பார்த்து போங்க. கண்டிப்பாக ஏதோ இருக்கு, சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன். எங்கே இன்னும் அவனை காணோம்? வந்தால் கூட சீக்கிரமாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலான்னு பார்த்தா இவ்வளோ லேட் பண்ணுறானே, கடுப்பாகுது. கடவுளே, நீ தான் இன்னைக்கு என்ன காப்பாற்றணும். ஆத்தி, யாரு? நீயா? அப்பா. ஏன் பயப்படுற? என்னாச்சு உனக்கு? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் யாரும் இல்லையா, திடீர்னு வந்து நீ கூப்பிட்டதும் பயந்துட்டேன். ஓ அப்படியா? அதான் நான் இருக்கல, இனிமேல் ஃபீல் பண்ணாத. ஆ சரி. நீனா வெளில வெயிட் பண்ண, ஏதாச்சும் வேலைனா கூப்பிட்றேன், ஏதாச்சும் ஹெல்ப்னா. என்னாத்தி, நீ பேசிக்கிட்டே வேலை செய், அப்போதானே உனக்கும் டைம் போகிறதே தெரியாது, அப்போதானே எனக்கும் வசதியாக இருக்கும். என்ன? இல்லை, அப்போதான் எனக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன். சரியாத்தி, எனக்கு வளவலன்னா பேச விருப்பம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக நான் விஷயத்துக்கே வரேன். என்ன சொல்லு. இதோ பாரு, நான் உன்னை லவ் பண்ணேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆசைப்பட்டேன்.
என்ன பேசுற? நான் தான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்ல. அதுவும் இல்லாமல் நான் அருணை தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன். ம் சரி, நானே யோசிச்சு பார்த்தேன். இத்தனை நாள் உன் பின்னாடி தெரிஞ்சல்ல, அதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணிடு. நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்ன என்ன எதிர்பார்க்குற நீ? வேற என்ன, என்னதான்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஹே, இப்போ உன்னையும் என்னையும் தவிர யாருமே இல்லை, சரியா? நான் நினச்சதை பண்ணாம விட மாட்டேன். எங்க இவங்க ஆளை காணோம்? சீக்கிரமா வந்து பிடிக்கிறேன்னு தானே சொன்னாங்க. எங்க போய் தொலைஞ்சாங்க? வருவாங்களா வரமாட்டாங்களா? இல்லை அவ்வளோதானே என் கதை? ஏய், உன்னதான் ஒழுங்கா நீயா வந்துரு. முடியாது. அப்படியா? நான் யாருன்றதை காட்டுறேன்.